தமிழகத்தில் 2 விரைவு ரயில்கள் தலா ஒரு ரயில் நிலையத்தில் கூடுதலாக நின்று செல்லும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அவர் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் பயணியர் நலனை கருத்தில் வைத்து எழும்பூர் திருச்செந்தூர் ரயில் பூதலூரிலும், தாம்பரம் செங்கோட்டை ரயில் சிதம்பரத்திலும் நின்று செல்ல அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஒப்புதல் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் குண்டு மிளகாய் வத்தல் விலை குறைந்துள்ளது. RS மங்கலத்தில் வாரந்தோறும் மிளகாய் சந்தை நடைபெறுகிறது. இந்த வாரம் 300 குவிண்டால் குண்டு மிளகாய் வத்தல் விற்பனைக்கு வந்தது. மார்ச் மாத தொடக்கத்தில் ஒரு குவிண்டால் மிளகாய் 21,500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 5,000 ரூபாய் குறைந்து 16,500 ரூபாய்க்கு விற்பனையானது. பெரும்பாலான வியாபாரிகள் சிண்டிகேட் அமைத்து விலை நிர்ணயம் செய்வதால் போதிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பங்குனி மாத உற்சவத்தையொட்டி மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சர்வலோகேஸ்வரி அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதனையடுத்து நள்ளிரவில் வடக்கு வாசல் வழியாக அம்மனை எடுத்து வந்து அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் அமர வைத்து தாலாட்டு பாடி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அப்போது ஆயிரக்கணக்கானோர் பக்தி முழக்கம் எழுப்பி கையில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆட்டோ மீது கார் மோதிய விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். நெடுங்குளத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் விவசாய பணிக்கு சென்றுவிட்டு ஆட்டோவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். பாறைப்பட்டி பகுதியில் பின்னால் வந்த கார் ஆட்டோ மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து காரணமாக தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பழமையான பெருங்குளம் மாயக்கூத்த பெருமாள் கோயிலில் நடைபெற்ற கருட சேவை வைபவத்தில் திரளானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நவ திருப்பதி தலங்களில் 6வது தலமாக இந்த கோயில் திகழ்கிறது. இங்கு கடந்த 22ஆம் தேதி தொடங்கிய பங்குனி பிரம்மோற்சவத்தின் முக்கிய அம்சமாக கருட சேவை நடைபெற்றது. இதில் சகல அலங்காரத்துடன் தாயார்கள் சமேதரராக கருட வாகனத்தில் எழுந்தருளிய மாயக்கூத்த பெருமாளை திரளான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். திருவள்ளூரில் 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கூட்டுறவு வீட்டு வசதி சங்க செயலர் மற்றும் கணக்காளரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெருமாள்பட்டு பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவர் வீட்டு பத்திரத்தை அடகு வைத்து கடன் வாங்குவதற்காக கூட்டுறவு சங்கத்தை அணுகியுள்ளார். அப்போது கடன் தொகைக்கான காசோலை வழங்க அதிகாரிகள் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சிவக்குமார் அளித்த புகாரின் பேரில் 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் செயலர் ராமலிங்கம் மற்றும் கணக்காளர் ஏகாம்பரத்தை காவல்துறையினர் கைது செய்தனர். எட்டயபுரத்தில் உள்ள மகாகவி பாரதியார் மணி மண்டபத்தில் நடைபெற்ற கலை சங்கமம் நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலைஞர்கள் திரண்டு திறமையை வெளிப்படுத்தினர். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த கலை சங்கமத்தில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் பங்கேற்றார். மணி மண்டபத்தில் உள்ள மகாகவி பாரதியாரின் சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் தொடங்கிய விழாவில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மியாட்டம், தேவராட்டம் உட்பட அனைத்து நாட்டுப்புற கலைகளையும் கலைஞர்கள் அரங்கேற்றினர். முக்கியமாக நரம்புகளை உருக்கேற்றும் விதமாக முழங்கிய உரிமை மேளத்தின் பின்னணியில் அரங்கேற்றப்பட்ட தேவராட்டம் பார்வையாளர்களை சிலிர்க்க வைத்தது.
திருநெல்வேலி மாவட்டம் அகத்தியர்மலை யானைகள் காப்பக பகுதியில் உயிரிழந்த யானை மற்றொரு யானையுடன் சண்டையிட்டதில் இறந்ததாக வனத்துறை தெரிவித்துள்ளது. வட்டப்பாறை வனக்காவல் பகுதியின் பழைய தோட்ட பகுதியில் 20 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை ஒன்று இறந்து கிடந்தது. இதனைத் தொடர்ந்து யானையின் உடல் கால்நடை மருத்துவர்களால் கூராய்வு செய்யப்பட்டது. இதில் உயிரிழந்த ஆண் யானை மற்றொரு யானையுடன் சண்டையிட்டு இருக்கக்கூடும் எனவும் அப்போது தந்தத்தால் தாக்கப்பட்டதில் ஆண் யானை உயிரிழந்தது என கால்நடை மருத்துவர்கள் முதற்கட்ட அறிக்கை தந்துள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள காப்புக்காட்டு பாதையில் வன உயிரினங்களுக்காக 14 இடங்களில் தொட்டிகளை தூர்வாரி தண்ணீர் நிரப்பும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கிரிவல பாதையில் தண்ணீருக்காக தவித்து வரும் மான், மயில், பன்றி உள்ளிட்ட உயிரினங்களுக்கு உதவும் விதமாக 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குளங்களை தூய்மைப்படுத்தி காலை மாலை என இரு வேளைகளிலும் தண்ணீர் நிரப்பப்படுகிறது. வனத்துறையினரின் இந்த செயல் வன உயிரின ஆர்வலர்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உலக நாடக தின விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு நாடக நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சாலை பாதுகாப்பு தொடர்பாகவும் சாதிய வன்கொடுமைக்கு எதிராகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ராமநாதபுரம் டவுன், பாரதி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ராமேஸ்வரத்தில் சாலை ஓரங்களில் உள்ள தர்பூசணி கடைகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் சந்தேகத்திற்கிடமான வகைகளில் பழங்கள் விற்பனை செய்யப்படவில்லை என்பது கண்டறியப்பட்டது. உணவுப் பொருட்களின் தரத்தில் சந்தேகம் இருந்தால் உடனடியாக புகார் தெரிவிக்க வேண்டும் என பொதுமக்களிடம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் பங்குனி பெருவிழாவையொட்டி கருட சேவை நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. வைகுண்டநாதன் அலங்காரத்தில் இரட்டை குடை சேவையில் ராஜகோபால சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மன்னார்குடியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் விழாவில் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகியுள்ளன. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. ஆடுகளின் விலை வழக்கத்தை விட சற்று அதிகமாக விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல்லைச் சேர்ந்த தொழிலதிபர் பழனிசாமியின் தற்கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. திருநகரைச் சேர்ந்த பழனிசாமி கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டார். அவர் எழுதிய கடிதத்தில் தற்கொலைக்கு காரணம் என நாமக்கல்லைச் சேர்ந்த பிரபல குற்றவியல் வழக்கறிஞர், அவரது உதவியாளர் உட்பட 4 பேரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. இந்நிலையில் நிதி நிறுவன அதிபர்கள் செல்வராஜ், சேகரன் மற்றும் 2 வழக்கறிஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. 1 கிலோ மிளகாய் வெறும் 10 ரூபாய் முதல் 12 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதால் கடலூர் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஏக்கர் ஒன்றுக்கு 80,000 ரூபாய் செலவு செய்து மிளகாய் சாகுபடி செய்துள்ள நிலையில் கிலோ 30 ரூபாய் வரை விலை போனால் கூட நட்டத்திலிருந்து தப்பிவிடலாம் என விவசாயிகள் எதிர்பார்த்தனர். ஆனால் அதிகபட்சமாக 12 ரூபாய் மட்டுமே கிடைப்பதால் அரசு நேரடியாக கொள்முதல் செய்தாவது தங்களை காக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையான கணவனால் மனமுடைந்த மனைவி தற்கொலை செய்து கொண்டார். தும்பேரி ஊராட்சிக்குட்பட்ட மிட்னாங்குப்பத்தைச் சேர்ந்த கட்டட மேஸ்திரி மதன் மனைவி வெண்ணிலாவின் நகைகளை அடகு வைத்து ஆன்லைன் ரம்மி விளையாடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சில மாதங்களுக்கு முன்பு வாணியம்பாடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கூட கொடுத்துள்ளார் வெண்ணிலா. இருப்பினும் கணவரை ஆன்லைன் ரம்மியிலிருந்து மீட்க முடியாத வேதனையில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். திருமணமாகி 3 ஆண்டுகளுக்குள் வெண்ணிலா உயிரிழந்ததால் வருவாய் கோட்டாட்சியர் அஜிதா பேகம் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்கொலை எதற்கும் தீர்வு அல்ல. தற்கொலை எண்ணம் தோன்றினால் 104 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம்.
புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தொடர் நேரலையை வழங்குவதற்காக நான் பிரியதர்ஷினி. தொடர்ந்து பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000-ஐ கடந்தது. நபிகிடா நகரில் நேற்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சம். மியான்மருக்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5 விமானங்கள் சென்றுள்ளன. இந்திய வெளியுறவு அமைச்சகம் தகவல். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் முதல் சுற்று நிறைவு. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக வெளியுறவு அமைச்சகம் தகவல். நாக்பூரில் நடக்கும் RSS நிகழ்ச்சிகளில் பிரதமர் பங்கேற்பு. RSS தலைமை அலுவலகத்தில் மோகன் பகவத்துடன் மோடி சந்திப்பு. கன்னியாகுமரி, அவிநாசி, பெருந்துறை உள்ளிட்ட 7 நகராட்சிகள் உருவாக்கம். புதிய நகராட்சிகளை உருவாக்கி அரசிதழில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தெலுங்கு, கன்னடம் பேசும் திராவிட சகோதரர்களுக்கு உகாதி வாழ்த்து. உரிமையை குறைத்து மதிப்பிடும் முயற்சியை தோற்கடிப்போம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிவு. ரமலான் மாத நோன்பு நிறைவடைந்த நிலையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. ஈகை திருநாளை முன்னிட்டு புத்தாடை அணிந்து கொண்டாட்டம். الله أكبر الله هدى والذي أخرج வாகனங்களை ஓட்ட பாதுகாப்பற்ற நாடுகள் பட்டியலில் தென்னாப்பிரிக்கா முதலிடம். அமெரிக்க வாகன பயிற்சி நிறுவனம் தயாரித்த 53 நாடுகள் கொண்ட பட்டியலில் இந்தியாவுக்கு 5வது இடம். ஜெய்ப்பூரில் இருந்து சென்னை வந்த விமானத்தின் சக்கரங்கள் சேதம். அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானத்தில் இருந்து பத்திரமாக வெளியேற்றப்பட்ட பயணிகள். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயில் பங்குனி தேர் திருவிழா. தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள் நமச்சிவாயா என விண்ணதிர முழக்கம். கோவில் திருவிழாவையொட்டி திண்டுக்கல் அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு. வாடிவாசலில் இருந்து சீரிய காளைகளை அணைத்த வீரர்கள். மருந்தகங்களில் கூட விஷம் விற்கப்படுகிறது. தேவை அறிந்து எடுத்துக்கொள்வதுதான் நல்லது. மதுக்கடைகள் குறித்த கேள்விக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில். கடையில் மெடிக்கல் ஷாப்பில் போனால் விஷம் கூட இருக்குது.
அது வேணும்னா தானே எடுத்துக்கலாம். அதனால எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறது தான் அந்த பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு அடிப்படையில் தான் மனிதனோட சிந்தனை இருக்கணும், இயக்கமும் இருக்கணும். விடுமுறை நாளை முன்னிட்டு திருவண்ணாமலையில் குவிந்த பக்தர்கள் 3 மணி நேரமாக காத்திருந்து தரிசனம். ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் அணியுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்று மோதல். பேட்டிங் செய்ய தோனி முன்கூட்டியே களமிறங்க வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. சென்னையில் களமிறங்கும் ரிவால்டோ அடங்கிய பிரேசில் ஜாம்பவான் அணி. இந்திய 11 அணியோடு நேரு விளையாட்டு அரங்கில் இன்று பல பரீட்சை. இந்தியா பிரேசில் அணிகள் மோதும் கால்பந்து போட்டிக்காக தயார் நிலையில் சென்னை நேரு விளையாட்டு அரங்கம். அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் சென்ட்ரல் அருகே போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என அறிவிப்பு. நம்மூர் செய்திகளை தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். கோடை வெப்பத்தை தணிக்க நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அகஸ்தியர் அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை வனத்துறையினர் சோதனை செய்து அனுமதித்தனர். சென்னை மாதவரத்தைச் சேர்ந்த பெண்கள் 60 நொடிகளில் 100 வகையான சட்னி வகைகளை தயாரித்து உலக சாதனை படைத்துள்ளனர். மார்ச் 30ஆம் தேதியான இன்று உலக இட்லி தினமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தமிழ்நாடு சமையல் கலைஞர்கள் சமையலில் உலக சாதனை படைக்க முற்பட்டனர். அந்த வகையில் மாதவரத்தில் திரண்ட அவர்கள் 3 நிமிடங்களில் 100 வகையான சட்னி வகைகளை தயாரிக்க முடிவு செய்தனர். தேங்காய், வேர்க்கடலை, கீரை, சிறுதானியம், பாதாம், பிஸ்தா உள்ளிட்ட சட்னிகள், சர்க்கரை நோயாளிகளுக்கான மூலிகை சட்னி என 60 நொடிகளில் 100 விதவிதமான சட்னிகளை தயாரித்தனர். இதை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளது. திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் பகுதியில் தர்பூசணி பழங்களில் ரசாயனம் கலக்கப்பட்டிருப்பதா என்பதை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ரசாயனம் கலந்த தர்பூசணியை சிறு துண்டுகளாக வெட்டி தண்ணீரில் போட்டால் நிறம் தனியாக பிரிந்து வந்துவிடும் என்றும், அதேபோல பஞ்சு அல்லது டிஷ்யூ பேப்பரை வைத்து தர்பூசணியை துடைத்தால் சிவப்பு நிறம் அதில் ஒட்டிக்கொள்ளும் எனவும் அதுபோன்ற பழங்களை வாங்க வேண்டாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் அம்மன் கோயிலில் தங்கத்தாலியை திருடிய வடமாநில இளைஞரை பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போளூர் குப்பநத்தம் மும்முனை சந்திப்பு சாலை அருகே வாசநாயகி அம்மாள் ஓம் சக்தி நாகம்மாள் கோயில் உள்ளது. இங்கு அம்மன் கழுத்திலிருந்த தங்கத்தாலியை வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் திருடியுள்ளார். இதை பார்த்த அப்பகுதி மக்கள் வடமாநில இளைஞரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பிடிபட்ட நபர் வேறு இடங்களில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டாரா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே உள்ள நாடகாப்பட்டி அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் நல்லுசாமி ஆடல் பாடலுடன் கல்வி கற்பிப்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது.
மாவட்டம் மணப்பாறையை அடுத்த விடத்திலாம்பட்டியைச் சேர்ந்த இவர் கோயில் நிகழ்வுகளில் தேவாரம் மற்றும் திருவாசகத்தை ஓதி பாராட்டு பெற்றவர். பள்ளி பாடங்களை பாடலாக மாற்றி இவர் சொல்லித் தருவதை மாணவர்களும் அழகாக திருப்பிச் சொல்வது மெய்சிலிர்க்க வைக்கிறது. அரியலூரில் கோடை வெயிலை சமாளிக்க உதவும் வகையில் போக்குவரத்து காவல்துறையினருக்கு தொப்பியும் கூலிங் கிளாஸும் வழங்கப்பட்டன. கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் வெயிலில் நின்று போக்குவரத்தை சீரமைக்கும் போக்குவரத்து காவல்துறையினர் பெரும் சிரமங்களை சந்திக்கின்றனர். அவர்களுக்கு உதவும் விதமாக குளிர்பானங்கள் வழங்கும் நிகழ்ச்சி அரியலூரில் நடைபெற்றது. அப்போது போக்குவரத்து காவல்துறையினருக்கு தொப்பியும் கூலிங் கிளாஸும் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வீரபாண்டியன்பட்டினம் மீனவ கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏப்ரல் 18ஆம் தேதி புனித வெள்ளி அன்று மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி இந்த உண்ணாவிரதம் நடைபெற்றது. இக்கோரிக்கையை வலியுறுத்தி மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாததால் 100க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் சாலையை கடக்க முயன்ற பைக் மீது இளைஞர்கள் ஓட்டி வந்த மற்றொரு பைக் மோதியதில் ஒருவர் படுகாயமடைந்தார். குளச்சல் பகுதியைச் சேர்ந்த கோபால் என்பவர் பயணியர் விடுதி சாலையில் இருந்து குளச்சல் பிரதான சாலையை பைக்கில் கடக்க முயன்றுள்ளார். அப்போது பிரதான சாலையில் இளைஞர்கள் வேகமாக ஓட்டி வந்த பைக் கோபால் பயணித்த பைக் மீது மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். விபத்தை நிகழ்த்திவிட்டு தப்பி ஓடிய இளைஞர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மினி வேன் மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பேருந்து நிலையம் அருகே மினி வேன் மீது அரசு பேருந்து லேசாக உரசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அரசு பேருந்து மற்றும் மினி வேன் ஓட்டுநர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இரு வாகனங்களும் சாலையில் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் காவல்துறையினர் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி போக்குவரத்தை சீர்படுத்தினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அரசு கடத்தலின் போது பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் காவல்துறையினரால் ஏலம் விடப்பட்டது. கேரளாவிற்கு ரேஷன் அரிசி கடத்த முயன்றதாக 2, 3, 4 சக்கர வாகனங்கள் என 300க்கும் மேற்பட்ட வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட 39 வாகனங்கள் காவல்துறையினரால் ஏலம் விடப்பட்டதில் 10 இருசக்கர வாகனங்கள் மட்டும் ஏலம் போனது. அரசு நிர்ணயித்த விலை கூடுதலாக இருப்பதால் கட்டுப்படியாகவில்லை என ஏலத்தில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். மயிலாடுதுறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் மற்றும் உதவி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் 160 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர ஸ்கூட்டர் வழங்கப்பட்டது. மேலும் மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரம், செல்போன்கள் என மொத்தம் 265 மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்களை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மனைவியை வெட்டிக் கொன்றதாக கணவன் கைது செய்யப்பட்டார். ராசியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த இந்திராணி கணவன் முருகனோடு தனது தாய் வீட்டில் வசித்து வந்த நிலையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த முருகன் இந்திராணியை அரிவாளால் வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கொலையை தடுக்க முயன்றபோது வெட்டுக்காயம் ஏற்பட்டு படுகாயமடைந்த இந்திராணியின் தாய்க்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆலங்குடி காவல் நிலையத்தில் சரணடைந்த முருகனிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நலிவடைந்து வந்த கோலி சோடா தொழில் மீண்டும் புத்துயிர் பெற்று வருவதாக காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த கோலி சோடா தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கோலி சோடா தயாரிப்பு தொழிலில் ஏராளமானோர் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக நலிவடைந்து வந்த கோலி சோடா தயாரிப்பு தொழில் தற்போது மீண்டும் வேகம் எடுத்துள்ளதாகவும்
பன்னாட்டு குளிர்பானங்களின் தீமைகளை உள்ளூர் மக்கள் உணரத் தொடங்கியிருப்பதாகவும் கோலி சோடா தயாரிப்பாளர்கள் தெரிவித்தனர். வெளிநாட்டு கம்பெனிங்க நிறைய தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுச்சு. எல்லாம் அதை தான் விரும்பி குடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஃபேஷன் ஷோ மாரி எல்லாமே அதை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைஞ்சுனே வந்தது. ஆனால் இப்போ அதில் அதெல்லாம் குடிக்கக்கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இப்போ மக்கள் திரும்பவும் கோலி சோடா, கலர், பன்னீர் சோடா இதெல்லாம் நிறைய பேர் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கோலி சோடாவின் சந்தை மதிப்பும் மெல்ல மெல்ல அதிகரித்து வருவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே மோசடி கும்பலால் அடைத்து வைக்கப்பட்டிருந்த வடமாநில தொழிலாளர்கள் 10 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து வந்த 10 பேரை வேலை வாங்கி தருவதாக அழைத்துச் சென்ற மர்ம கும்பல் அவர்களை சீனிவாசம் பாளையத்தில் அடைத்து வைத்திருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதி வீடு ஒன்றில் சோதனை நடத்திய காவல்துறையினர் அடைத்து வைக்கப்பட்டிருந்தவர்களை மீட்டனர். அவர்களை தாக்கி மர்ம கும்பல் பறித்த 90,000 ரூபாய் பணத்தையும் காவல்துறையினர் மீட்டு தொழிலாளர்களிடம் ஒப்படைத்தனர். பின்னர் மீட்கப்பட்டவர்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அருகே வைக்கோல் ஏற்றிச் சென்ற லாரி திடீரென தீப்பிடித்த நிலையில் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் லாரி காப்பாற்றப்பட்டது. பவுஞ்சூர் பகுதியில் இருந்து வைக்கோல் கட்டுகளை ஏற்றிச் சென்ற லாரி ஓட்டுநர் யுவராஜ் பஜார் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே லாரியை நிறுத்திவிட்டு மதிய உணவு சாப்பிடச் சென்றார். அப்போது சாலை அருகே இருந்த மின்கம்பிகள் உரசி தீப்பொறிப்பட்டதில் வைக்கோல் கட்டுகளில் தீப்பிடித்து பரவியது. இதை பார்த்த ஓட்டுநர் செல்வராஜ் லாரியை உடனடியாக ஓட்டிச் சென்று அருகில் இருந்த கடுகுப்பட்டு ஏரியில் நிறுத்தினார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் வைக்கோல் கட்டுகளை ஏரியில் தள்ளி அதன் மீது தண்ணீரை ஊற்றி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நாகையில் மீன் பெட்டியில் பதுக்கி புதுச்சேரி மதுபானத்தை கடத்தியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தூர் ரவுண்டானா அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட திருச்சி மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் சரக்கு வாகனத்தில் மீன்பெட்டியில் பதுக்கி கொண்டுவரப்பட்ட புதுச்சேரி மதுபானங்களை பறிமுதல் செய்தனர். வாகனத்தை ஓட்டி வந்த திராவிட செல்வன் என்பவரை கைது செய்த அவர்கள் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் மற்றும் சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூரில் கஞ்சா வைத்திருந்த ஒடிசா மாநில இளைஞர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்கிடமாக வந்த வடமாநில இளைஞரை பிடித்து விசாரித்தனர். இதில் அவர் ஒடிசாவைச் சேர்ந்த டபாஷ்டிகள் என்பதும் விற்பனை செய்வதற்காக 3 கிலோ கஞ்சா வைத்திருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து டபாஷ்டிகளை கைது செய்த காவல்துறையினர் 3 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே லாலாபேட்டையில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 4000 கோடி ரூபாய் நிதியை வழங்கவில்லை என ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. 100 நாள் வேலை திட்டத்தை முடக்க பாஜக அரசு முயல்வதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் பகுதியில் நகைக்கடை கொள்ளையில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 17ஆம் தேதி நகைக்கடையின் கதவு உடைக்கப்பட்டு 55 சவரன் நகைகள் மற்றும் 15 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக நகைக்கடையின் உரிமையாளர் சுப்பிரமணியன் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் 3 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை நடத்தினர். இந்நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்த நகைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர்.
கோவையில் விமான பயணிகளின் எண்ணிக்கை 35 விழுக்காடு அதிகரித்துள்ளது. கடந்த பிப்ரவரியில் மட்டும் 179 சர்வதேச விமான சேவைகள் வழங்கப்பட்டுள்ளன. இது முந்தைய ஆண்டை விட 66 விழுக்காடு அதிகமாகும். அதேபோல் 1651 உள்நாட்டு விமான சேவைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இது கடந்த ஆண்டை விட 18 விழுக்காடு அதிகமாகும். ஒட்டுமொத்தமாக இவ்விமான நிலையத்தை பயன்படுத்தியோரின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 66,791 அதிகரித்துள்ளது. இதேபோல் வெளிநாடுகளுக்கான சரக்கு போக்குவரத்தும் 15 விழுக்காடு அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் வருசநாடு வனப்பகுதிகளில் போதிய மழை இல்லாத காரணத்தால் மலை கிராமங்களில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என அச்சம் எழுந்துள்ளது. வைகையின் பிறப்பிடமான மூல வைகையாறு முற்றிலும் நீர்வரத்து இன்றி வறண்டு போயுள்ளது. எப்போதும் சிறிதளவாவது நீர் செல்லும் மூல வைகை ஆறு நீர் இல்லாததால் கால்நடைகளின் மேய்ச்சல் பாதைகளாக மாறி வருகிறது. இந்த ஆற்றில் உறைகிணறுகள் மூலம் 100க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என ஊராட்சி நிர்வாகங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. மதுராந்தகம் அருகே நேத்தப்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த கிராம மக்கள் கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வசந்தவாடி கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கோழிப்பண்ணை கழிவுகள் ஏரியில் கலப்பதால் குடிநீர் மாசடைந்ததாக குற்றம் சாட்டி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. மாசடைந்த நீரால் நோய்கள் ஏற்படுவதாக புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் வேதனை தெரிவித்தனர். மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்திற்கு 4000 கோடி ரூபாய் நிதி வழங்கவில்லை என ஒன்றிய அரசை குற்றம் சாட்டி பெரியகுளம் அருகே ஜெயமங்கலத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. போராட்டம் முடிந்து புறப்பட்ட திமுகவினரை பெண்கள் சிலர் சூழ்ந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என கேள்வி எழுப்பினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் புதிய தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடத்திற்கு அமைச்சர் TRB ராஜா அடிக்கல் நாட்டினார். இந்த தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 தளங்களுடன் அமையவுள்ளது. இதில் அதிநவீன வசதிகளும் இடம்பெறவுள்ளன. குமரிக்கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவல் உள்ளதா என கடலோர காவல்படையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். தாஜக் ஆபரேஷன் என்ற பெயரில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரையிலான கடற்பகுதிகளில் அதிநவீன ரோந்து கப்பல் மூலம் இந்த ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. சந்தேகத்திற்கிடமான முறையில் ஏதேனும் படகுகள் மற்றும் கப்பல்கள் நடமாட்டம் உள்ளதா என கடலோர காவல்படையினர் கண்காணித்தனர். அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் கிராமத்தில் சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மிளகாய் சண்டி யாகம் நடைபெற்றது. பங்குனி அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற யாகத்தில் மூட்டை மூட்டையாக மிளகாய்கள் போடப்பட்டன. தொடர்ந்து மா, பலா, வாழை உள்ளிட்ட பல்வகை பழங்களும் யாகத்தில் இடப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாம் மூலம் 246 பேருக்கு வேலை கிடைத்தது. மாவட்ட நிர்வாகமும் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையமும் இணைந்து பல்லடம் அரசு கல்லூரியில் ஏற்பாடு செய்த முகாமில் 110 நிறுவனங்கள் பணியாளர்களை தேர்வு செய்யும் பொருட்டு நேர்காணலை நடத்தின. இதில் பங்கேற்ற 1553 பேரில் வெற்றி பெற்ற 246 பேருக்கு அமைச்சர் மு. சாமிநாதன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக பொறியாளர் கைது செய்யப்பட்டார். பெத்தநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த 34 வயதான விஜயவர்மன் சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தபோது கஞ்சாவிற்கு அடிமையானதால் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. சொந்த ஊருக்கு வந்த அவர் கூலி வேலை செய்து கொண்டு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. விஜயவர்மனிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். இவர் மீது ஆத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி காவல் நிலையங்களில் ஏற்கனவே கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலகளவில் வாகனம் ஓட்டுவதற்கு ஆபத்தான நாடுகளின் பட்டியலில் இந்தியா 5வது இடத்தில் இருப்பது தெரியவந்துள்ளது.
53 நாடுகளின் சாலை வேக வரம்புகள், சாலை போக்குவரத்து இறப்பு விகிதங்கள் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் ஜூடோபி என்ற அமெரிக்க ஓட்டுநர் பயிற்சி நிறுவனம் இந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் தென்னாப்பிரிக்கா முதலிடத்திலும் அமெரிக்கா 3வது இடத்திலும் உள்ளன. அதேவேளையில் வாகனம் ஓட்டுவதற்கு பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலில் நார்வே தொடர்ந்து 4வது ஆண்டாக முதலிடம் வகிக்கிறது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அல்லாஹு அக்பர். ஈகை திருநாள் எனப்படும் ரமலான் பண்டிகையினை கோவையில் உள்ள இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவினரான ஜா கமிட்டியினர் கொண்டாடி வருகின்றனர். கோவை குனியமுத்தூர் பகுதியில் நடைபெற்ற சிறப்பு ரம்ஜான் தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். அப்போது புத்தாடைகள் அணிந்து வந்த இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல நாகை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சிறப்பு ரம்ஜான் தொழுகை நடைபெற்றது. காட்டுப்பள்ளியின் விரிவாக்க பணிக்காக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நிர்வகித்து வந்து குழந்தைகள் எடுத்துக்கொள்வோம். வாகனங்களுக்கு வழிவிட்டு தமிழகத்தில் நாளை முதல் 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் வழக்கத்தை விட 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக வேலூரில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் 2 விரைவு ரயில்கள் தலா ஒரு ரயில் நிலையத்தில் கூடுதலாக நின்று செல்லும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அவர் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் பயணியர் நலனை கருத்தில் வைத்து எழும்பூர், திருச்செந்தூர் ரயில் போதலூரிலும், தாம்பரம், செங்கோட்டை ரயில் சிதம்பரத்திலும் நின்று செல்ல அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஒப்புதல் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் குண்டு மிளகாய் வத்தல் விலை குறைந்துள்ளது. RS மங்கலத்தில் வாரந்தோறும் மிளகாய் சந்தை நடைபெறுகிறது. இந்த வாரம் 300 குவிண்டால் குண்டு மிளகாய் வத்தல் விற்பனைக்கு வந்தது. மார்ச் மாத தொடக்கத்தில் 1 குவிண்டால் மிளகாய் 21,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 5,000 ரூபாய் குறைந்து 16,500 ரூபாய்க்கு விற்பனையானது. பெரும்பாலான வியாபாரிகள் சிண்டிகேட் அமைத்து விலை நிர்ணயம் செய்வதால் போதிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பங்குனி மாத உற்சவத்தையொட்டி மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சர்வலோகேஸ்வரி அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதையடுத்து நள்ளிரவில் வடக்கு வாசல் வழியாக அம்மனை எடுத்து வந்து அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் அமர வைத்து தாலாட்டு பாடி ஊஞ்சல் உற்சவம் நடந்தது. அப்போது ஆயிரக்கணக்கானோர் பக்தி முழக்கம் எழுப்பி கையில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகியுள்ளன. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. ஆடுகளின் விலை வழக்கத்தை விட சற்று அதிகமாக விற்பனையானது குறிப்பிடத்தக்கது.
இந்தியா லெஜெண்ட்ஸ் பிரேசில் லெஜெண்ட்ஸ் அணிகளுக்கு இடையேயான கால்பந்து போட்டியையொட்டி சென்னையில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஜவஹர்லால் நேரு விளையாட்டு மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு ஃபிஃபா கால்பந்து போட்டி நடைபெறவுள்ளது. இதற்காக இன்று மாலை 3 மணி முதல் இரவு 11 மணி வரை அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தத்திற்கான இடம் குறைவாக இருப்பதால் பார்வையாளர்கள் பொது போக்குவரத்தான ரயில் மற்றும் மாநகர பேருந்துகளை பயன்படுத்த காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. பிபி பூங்கா சாலை வழியாக சென்று மைதானத்தில் பின்புற நுழைவு வாயில் வழியாக செல்லலாம். சென்ட்ரல் ரயில் நிலையம் வழியாக கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வரும் பார்வையாளர்கள் பூங்கா சாலையில் வலதுபுறம் திரும்பி மைதானத்தின் பின்புற வழியாக பி மற்றும் சி மைதானத்தில் வாகனங்களை நிறுத்திக் கொள்ளலாம். அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் போது சூளை ரவுண்டானாவில் இருந்து நேரு விளையாட்டு மைதானம் நோக்கி வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடனுக்கான விதிமுறைகளை வங்கிகள் கடுமையாக்கியிருப்பதால் 30 லட்சம் பேர் கடன் பெறும் தகுதியை இழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. வாராக்கடன் அதிகரித்திருப்பதால் வங்கிகள் கடன் பெறுவதற்கான கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியுள்ளன. வங்கிகளின் இந்த நடவடிக்கை பொருளாதார கட்டமைப்பில் கீழே உள்ளவர்கள் கடன் பெறுவதை கடினமாக்கியிருப்பதோடு அவர்கள் முறையற்ற கடன்களை பெறும் ஆபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் பெற்றவர்களின் எண்ணிக்கை 8,70,00,000 இருந்தது. இது டிசம்பர் மாதத்தில் 8,40,00,000 குறைந்தது கவனிக்கத்தக்கது. உறக்கத்திற்கு முன் செல்போனை பயன்படுத்துவது உறக்கத்தை பாதிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. செல்போன் பயன்பாடு தூங்க செல்லும் நேரத்தை தாமதப்படுத்துவதாகவும் வாரத்திற்கு 50 நிமிடம் வரை உறங்கும் நேரத்தை குறைப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன. அதேபோல் செல்போன் பயன்பாடு தூக்கத்தின் தரத்தை 33 விழுக்காடு வரை பாதிப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன. இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் போரினால் மூடப்பட்ட தொழிற்சாலைகளை மீண்டும் தொடங்க அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அம்மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். ஆனையிரவு உப்பு உற்பத்தி தொழிற்சாலை நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் வேதநாயகன் தொழிற்சாலைகள் மூடப்பட்டதால் தனது மாகாணத்தில் வேலைவாய்ப்பின்மை என்பது பெரும் பிரச்சனையாக இருப்பதாகவும் தெரிவித்தார். அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு அச்சுறுத்தலை தொடர்ந்து இந்தியா அமெரிக்கா இடையான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்தது. 4 நாட்கள் டெல்லியில் நடந்த முதல் சுற்று பேச்சுவார்த்தை நேற்றுடன் நிறைவடைந்தது. அமெரிக்க பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கும் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பரஸ்பரம் அதே அளவு வரி விதிக்கப்படும் என அதிபர் டிரம்ப் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் இரு நாடுகள் இடையான இருதரப்பு வர்த்தகம் குறித்து பிரதமர் மோடி டிரம்பை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் அடிப்படையில் வர்த்தக இலக்கு நிர்ணயித்த இரு நாடுகளும் கூட்டறிக்கையை வெளியிட்டனர். இந்நிலையில் நடந்து முடிந்த பேச்சுவார்த்தை குறித்து செய்தி வெளியிட்ட வெளியுறவு அமைச்சகம் முன்னுரிமை அளிக்கப்பட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான கருத்துகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தது. துறைசார் நிபுணர்கள் அளவிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை காணொலி வழியே நடைபெறும் எனவும் அமைச்சகம் தெரிவித்தது. 15 லட்சம் ரூபாய் பணம் அனுப்பப்பட்ட வழக்கில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் நீதிபதி விடுவிக்கப்பட்டார். பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர் நிர்மல்ஜித் கவுர் கடந்த 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி அவரது வீட்டுக்கு அனுப்பப்பட்ட பார்சலில் 15 லட்சம் ரூபாய் இருந்தது. இதுகுறித்து நிர்மல்ஜித் தரப்பில் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. சொத்து வழக்கில் ஆதரவாக தீர்ப்பு அளிப்பதற்காக நீதிபதி நிர்மல் யாதவுக்கு அனுப்பப்பட்ட லஞ்ச பணம் தவறுதலாக நீதிபதி நிர்மல்ஜித்துக்கு அனுப்பப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக நீதிபதி நிர்மல் யாதவ் உள்ளிட்ட 5 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் நேற்று சண்டிகர் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. போதிய ஆதாரம் இல்லாததால் நிர்மல் யாதவ், டெல்லியைச் சேர்ந்த உணவக உரிமையாளர் ரவீந்தர் சிங் உள்ளிட்ட 5 பேரும் விடுவிக்கப்படுவதாக நீதிபதி அல்கா மாலிக் தீர்ப்பு அளித்தார். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஸ்வந்த் வர்மா வீட்டில் எரிந்த நிலையில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த தீர்ப்பு கவனம் பெற்றுள்ளது.